எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். ஸோ அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் என்னோட ஹாய்ங்க. இன்றைக்கி டே உங்களுக்கு ப்ளசண்ட்டாக சூப்பராக அழகாக இருக்கணும். ஸோ ஸ்டே பாசிட்டிவிட்டி, அவ்வளோதான். ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னாலே நம்ம எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் எல்லாம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாலே பாசிட்டிவ் ஆகிடுவோம். ஏன்னா எதுக்கு நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசி திரும்பவும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம டவுன் ஆக்கிக்கக்கூடாது. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடன் பட்டதுனால நான் கற்றுக்கிட்ட பாடங்கள், எனக்கு இந்த உலகம் வந்து சொல்லி கொடுத்த விஷயங்கள். ஆக்சுவலாக கடன் படலை அப்படின்னா நிஜமாகவே எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ மெச்சூரிட்டி வந்திருக்குமா, இல்லை நிறையா உண்மைகள் தெரிஞ்சிருக்குமா, உலகம்னா என்ன, சொந்தங்கள்னா என்ன, சுற்றி இருக்கிறவங்களாம் யார் யாருன்னு தெரிஞ்சிருக்குமான்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி கடன் பட்டதுனால தான் நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும், நிறைய வாழ்க்கையில் இழந்துட்டோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம திருப்பி மீண்டு கொண்டு வரணும். அதுக்காக என்ன செய்யணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்கள என்ன பண்ண வைக்கணும், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகணும், இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்ததே இந்த கடன் தான். முக்கியமாக ஒரு சாதாரண கல்லாக நான் இருக்கும்போது இந்த கடன் வந்து நம்மளை வந்து இந்த கடன் பட்டதுனால இந்த வாங்கக்கூடிய வலி வேதனை இது எல்லாமே என்னாச்சுன்னா அந்த கல்லையே கரைச்சி ஒரு சிலையாக மாற்றுற அளவுக்கு ஒரு பக்குவத்தையும் ஒரு மெச்சூரிட்டியையும் ஃப்யூச்சரை பார்க்குற அந்த கண்ணோட்டத்தையும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் கடன். இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒருத்தவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான். காசு இல்லை, பணம் இல்லை, பணம் இழக்கிறது, அவ்வளோதான். பணத்தை இழந்துட்டாலே நமக்கு கடன் வந்துடும். சரிங்களா? இல்லைன்னா கடனை கட்டணுன்றதுக்காக சொத்தை விற்போம், பணத்தை இழப்போம், நகைகளை விற்போம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். முக்கியமாக இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு முகமூடி வந்து எல்லாரும் போட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இத்தனை வருஷமாக நம்ம இதே ஆட்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இவங்க இப்படியா, இவங்க இந்த மாதிரியான நமக்கு என்ன பண்ண முடியாது, தெரியாது. மோஸ்ட்லி நான் நம்புகிற விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்க வச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னோடய லைஃப்பில் நான் வந்து என்னோடய 24th ஏஜ்லேயே கற்றுக்கிட்டேன். இது வந்து நிறைய பேர் அந்த யங் ஏஜில் கற்றுக்க மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 30+, 40, நியர்பை 40 வரும்போது தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமையும். 40 to 45 வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலைகள் வரும். மோஸ்ட்லி நானே பார்த்துருக்குறேன். ஆனால் யங் ஏஜ்லேயே பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக எனக்கு வந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதோ, இந்த மாதிரி பணம் வந்து ஏமாந்து போகிறதோ, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான லாஸ். ஆனால் நான் அந்த கடன் பட்டதை நான் என்றைக்குமே கஷ்டம் வந்து நினைக்கல. நிஜமாவே நான் கடவுள்கிட்ட வந்து இப்பயுமே நான் வந்து ரொம்ப சொல்லி நான் நன்றி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நன்றி, எனக்கு அந்த ஒரு பாடம், எனக்கு அந்த லெசன் கிடைக்கல அப்படின்னா இன்னுமே ஒரு முட்டாளாக நான் வாழ்ந்துட்டுருப்பேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கடன் படுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்களாகட்டும், அதாவது அப்பா அம்மாவாகட்டும், இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அதில் வந்து போலியான நபர்கள் இருப்பாங்க, போலியான உறவுகளும் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 100 பேர் நமக்கு தெரியும்னா அதில் 95 பேர் வந்து ஃபேக்காக தான் இருப்பாங்க. அதுதான் உண்மை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர்லாம் இருக்க முடியாது. அதே மாதிரி சொந்தங்களாகட்டும், நிறையா சொந்தங்கள் அப்படி கிடையாது. நம்ம கஷ்டத்துக்கு உதவி பண்ணுறவங்களும் கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு 100 பேர் உங்களை சுற்றி தெரியும்னா அதில் 5 பேர் கூட உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நிறையா ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வேணால் பண்ணி பாருங்கள். யாருமே உங்களுக்கு அந்த டைமில் இருக்கிறதையும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சொந்தக்காரங்களே அப்படி தான், ரத்தவள்ளி சொந்தத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான். ஸோ நான் வந்து என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான பீரியடில் இருக்கும்போது நிறைய அவமானங்கள் பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இது நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பப்ளிக்காக அப்படியே நேம் சொல்லி என்னால் சொல்ல முடியல. ஆனாலும் பிளட் ரிலேஷனாக இருக்கிறவங்க கூட நம்மளை வந்து அவங்க வீட்டில் போய் ஒரு தடவை சாப்பிட்டோன்னா கூட நமக்கு சாப்பிட வந்துட்டாங்க அந்த மாதிரி சொற்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து பணம் இழந்த உடனே அவங்களுக்கு நம்ம எப்படி தெரியும்னா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியும், சிம்பிளாக சொல்லணுன்னா. ஏன் அப்படியே கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க,
புரியுதா, பிச்சைக்காரி அப்படின்னு கூட அந்த வார்த்தையை கூட என் காது படவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ், அது வந்து தேர்ட் பர்சன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இருக்கும்போது அதே வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனால் இன்னொருத்தவங்களை இன்வைட் பண்ணிவிட்டு அதே வீட்டில் நான் இருக்கிறேன், என்னை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் போயிருக்கிறாங்க, இன்வைட்டே பண்ணாமல் போயிருக்கிறாங்க. அது காரணம் நான் உங்ககிட்ட காசு கேட்கல, இல்லை அவங்க காசை வாங்கிட்டு கொடுக்காம இல்லை, அது காரணம் நான் லாஸ் ஆகிட்டேன், அந்த ஒரு ரீசன் தான். அதுக்கடுத்து வந்து நம்ம யார் வீட்டுக்காவது சாப்பிட போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சாப்பாடு இல்லை போல், அதனால தான் கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே இந்த விஷயம் எல்லாமே எனக்கு எங்கே நடக்குதுன்னா தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட நடக்கலை விஷயம். அதுதான் நம்ம ஃபேமிலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் எனக்கு இது எல்லா விஷயங்களும் நடக்குது. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, கடன் பண்ணோடனே யாரோ மாதிரி ஆயிடுவாங்க, ஃபோன் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எதுக்குமே நம்மளை கூப்பிட மாட்டாங்க, இன்வைட்டே பண்ண மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து நஷ்டப்பட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதான் புரியல, என் காசு, நான் நஷ்டப்பட்டு போயிட்டேன், நான் கவலையில் இருக்கேன், அதுக்காக நீங்கள் ஏன் என்ன ஒதுக்கிக்கணும்? அந்த கொஷின் வந்து இன்னமும் என் மைண்டில் இருக்குது. ஏன் காசு வந்து ஒரு தடவை போயிட்டா திருப்பி கிடைக்காது, அவங்க நினைக்கிறது நம்ம வந்து அவ்வளோதான் போய் பிச்சை எடுத்துகிட்டு போய் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நல்ல மனசோட நல்ல சிந்தனையோட நம்மளும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு முயற்சியும் தன்னம்பிக்கையும் மனசில் அந்த அழுத்தமும் இருந்தால் போதும், நிச்சயமாக நம்மளால் அடுத்தடுத்து வர முடியும், அதே இடத்துல நம்மளால் ஜெயிக்க முடியும். யார் நம்மளை பிச்சைக்காரின்னு சொன்னாங்களோ அதே வாயால் நம்மளை வந்து புகழ்ந்து பேச வைக்க முடியும். இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், புரியுதுங்களா? ஆனால் நான் இன்னும் என் கோலை அச்சீவ் பண்ணல. என்னோடய கோல் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்குது, அதை நான் இன்னும் அச்சீவ் பண்ணல. அதுக்காக நான் நல்லா போராடுவேன், இன்னும் எவ்வளோ முடியுமோ நான் வந்து கஷ்டப்படுவேன், கண்டிப்பாக நான் அதை ஒரு நாள் ரீச் பண்ணுவேன். ஆனால் அந்த பாதையை நோக்கி போகும்போதே அடுத்தடுத்த ஸ்டெப் மேலே வரும்போதே அப்படி பேசினவங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க, அதாவது நல்ல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் நான் அவங்களை மதிக்க மாட்டேன். அது காரணம் என்னென்னா அவங்க நடந்துக்கிட்ட விதங்கள், அவங்க வந்து நம்மளை மதித்த விஷயங்கள், அதுதான் முக்கிய காரணம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த மாதிரி பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க, வேதனையில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவ்வளோதான் நினைக்காதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, பணத்தை இழந்துட்டு அவங்களோட சுய மரியாதை இழந்துட்டு அவங்க நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணும், நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டு வேலைக்காரங்க மாதிரி நம்ம இருக்கணும்னு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பணம் இல்லைன்னா வாய் திறந்து பேசக்கூடாது, பணம் இல்லைன்னா நம்ம வந்து தப்பை வந்து கேட்கக்கூடாது, பணம் இல்லைன்னா நீங்கள் என்னை ஏன் இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டீங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு கேவலமான சிந்தனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னால் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், போராடணும், வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும். உங்களை சுற்றி 100 பேர் இருக்காங்க, 100 பேருமே நீங்கள் வேஸ்ட்டு, நீ வந்து பிச்சை எடுக்க தான் லாய்க்கு, நீ வந்து வாய் பேச தான் லாய்க்கு, வேறு எதுக்குமே நீ லாய்க்கு இல்லை, நீ ஒரு டோட்டல் வாஷ் அவுட்டுன்னு எத்தனை பேர் உங்களை பார்த்து சொன்னாலும் நீங்கள் உங்களோட மனசில் அந்த வைராகியத்தோடு உழைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அதுக்கு பதிலடி கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் ரொம்ப வருஷம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே 1-2 வருஷத்துக்குள்ளேயே அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் அந்த வைராகியமும் அந்த அழுத்தமும் உருவாகணும், புரியுதுங்களா? அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அவங்கவுங்களை நெகட்டிவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை நீங்கள் எங்கே வச்சுக்கணும், மைண்டில் ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கணும். இப்படி சொல்லிட்டல நான் ஒரு வந்து காட்டுறேன் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலுக்கு நீங்கள் வந்துடலாம். அதனால் யாருமே யாரை விட குறைஞ்சாலும் கிடையாது. எல்லாருக்கும் லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் வரதான் செய்யும். எல்லாரும் பண ரீதியாக வரும், உடல் ரீதியாக வரும், மன ரீதியாக வரும். ஆனால் அந்த ஸ்டேட் மட்டும்தான் வேறு வேறு, புரியுதுங்களா? அதனால் ஃபினான்ஷியலி வந்து ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா எல்லோரும் நம்மளை வேஸ்ட்டாக தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம வேஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் உங்களை நம்பணும், கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்குங்க. இது எல்லா நேரமும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுங்கள், சம்பாதிங்க, சேர்த்து வைங்க. என்ன சொல்கிறது, நல்லா பெருசாக முன்னுக்கு வரணும். அதுதான் வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, இவ்வளோ வந்தால் புதுன்னு நினைக்கக்கூடாது, மேலே மேலே வரணும் அப்படின்னு நினைக்கணும். பெரிய ஒரு கோலை வந்து மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் ஓரளவுக்காக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.